என்ன ஆச்சு எனக்கு? என் காலில இருந்து நிக்கவே முடியல என்னால. வயிறு வேற ரொம்ப வலியா இருக்கு. நிக்க கூட முடியலையே. கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு பார்த்தா அதுவும் ரொம்ப வலியா இருக்கு. எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்க கூடாது. என் குழந்தை வேற நல்லபடியா இருக்கணும். ஐயோ, அம்மா வேற வர்றாங்க. நமக்கு வயிறு வலி விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கஷ்டப்படுவாங்க. இது எப்படினாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா வந்துடும் நினைக்கேன். 2 நாளைக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிட்டு. அதே மாதிரி இப்பவும் சரியாயிடும் தான் நினைக்கேன். நான் தான் தேவையில்லாம எதெல்லாமோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் ஆகாது. ராதா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கம்மா. சும்மா தான் இருக்கேன். சும்மா இங்க வந்து உட்காரலான்ட்டு வந்தேன். ஏமாட்டி கீழே தானே இருந்த, அதுக்குள்ள மேலே வந்துட்டேன். சும்மாதாம்மா, ஒரு இடத்துலயே உட்கார முடியாதுல்ல, அதனாலதான். சரி சரி, இந்த பாரு, இந்த பட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பட்டா? இது என்ன பட்டுமா? யார் எடுத்தா? வயிறு வேற வலிக்குது. இது சக்தி தான் எடுத்துட்டு வந்தான். நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாருண்டி. நல்லாதாம்மா இருக்கு. இப்ப ஏன் இதை என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஏட்டி, இது உனக்கு தாண்டி. பூமிக்காக்கு ஒரு பட்டும் உனக்கு ஒரு பட்டும் ஒண்ணு வந்தான். அதை தான் வந்து தரலான்ட்டு வந்தேன். நீ என்னன்னு பார்த்தா இது எதுக்கு அது எதுக்குன்ட்டு இருக்க. உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்ல பூமிக்கா வச்சிருக்க கலர் பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் பாரு. அவளுக்கு கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கு, உனக்கு கொஞ்சம் கிரீன் கலரு. எதுனாலும் பிரச்சனை இல்ல, இதுவே நல்லா தான் இருக்கு, இதே வச்சுக்கிறேன். பூமிக்கா தான் தந்து விட்டா. அவளுக்கு ஒரு கலர் எடுத்துட்டு இது ராதாக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்து விட்டா. உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்ல ரெட்டை மாத்திக்கிட போறியா? ஐயோ அம்மா, எதுனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா? எதுனாலும் இருக்கட்டும். இப்ப ரொம்ப முக்கியமா. ஏண்டி ராதா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுமா? மாப்பிள்ள ஏதாவது உன்கிட்ட கோவப்பட்டாரோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கொஞ்சம் போறி அங்க இருந்து. சும்மா மாப்பிள்ள கோவப்பட்டாரா தம்பி கோவப்பட்டாரான்னுட்டு ஏதாவது உனக்கு இருக்கா? ஏட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏமலை ஆண்டி இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? சாரி நல்லா இருக்கான்னு கேட்க வந்தது ஒரு தப்பா? நீ காலையில கூட ஒன்றும் சாப்பிடலையாம, அதான் பூமிக்கா விட்டு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் சாத்தி எடுத்துட்டு வர சொல்லியிருக்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கேன். நீ போறி அங்க இருந்து. ஏய், என்னடி இப்படி விரட்டி அடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ராதா, என்ன ஆச்சுமா? கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லம்மா, ஒரு நாளா அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. அது ஒன்றும் இல்லை, கண்ணு கொஞ்சம் ஊறல் மாதிரி இருக்கு போல, சரியாயிடும். என்னடி சொல்ற? ஊறல் மாதிரி இருக்கா? வா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? அது சரியாயிடும்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். சும்மா அங்க கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு கிடக்காத என்ன? இடி, ஊரல் மாதிரி இருக்குங்கிற இந்த டயத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாது. வாராதா, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நான் போன் பண்ணட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தன்னாலே சரியாயிடும். சும்மா பெருசு படுத்திட்டு இருக்காதீங்க, விட்டுருங்க. என்னடி ராதா, சாப்பிடவும் மாட்டீங்க. ஏதாவது சொன்னா இப்படி ஒரு பதில் வருது உன்கிட்ட இருந்து. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஐயோ, இந்த அம்மா வேற, எனக்கே கொஞ்சம் கூட முடியாம இருக்கேன். இவங்க வேற ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு வேற வயிறு வலி கூடிட்டே இருக்கு. இங்க பாரு ராதா, ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லிடு. தேவையில்லாம மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்காத. உன் அத்தை ஏதாவது போன் பண்ணாங்களடி? அவங்க எதுக்கு எனக்கு போன் பண்ண போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ராதா, வாங்க, நீ வாங்க. ராதா, உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்ல வேற ரெட் கலர் தரவா? என்கிட்ட எல்லோவா நிறைய இருக்கு, அதனாலதான். உன்கிட்ட எல்லோ அவ்வளவா இல்லையில, அதான் இந்த பட்டு உனக்கு எடுத்து வச்சேன். ரெட்டு பிடிச்சிருந்தாலும் சொல்லு, அதை வேணான்னு தர்றேன். ராதா, வாமா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சத்த? ராதா, என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல் போலான்னுங்க அத்தை. அது ஒன்றும் இல்லை அண்ணி, அம்மா சும்மா நோயின்ட்டே இருக்காங்க. எனக்கு கண்ணு லேசா ஊறல் மாதிரி இருக்கு, அதை சொன்னதுக்கு தான் அப்போ இருந்து ஹாஸ்பிட்டல் வாங்கிறாங்க. சும்மா கொஞ்ச நேரம் விட மாட்டேங்காங்க, ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. முதல்ல நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க அண்ணி. ராதா, உடம்புல ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போய் காட்ட தானே செய்யணும். ஏய், என்னாச்சுடி? ஐயோ, வயிறு வலி வேற கூடுறது. குறைஞ்சிரும்ட்டு பார்த்தா முடிய மாட்டேங்குது, கட்டாயப்படுத்த முடியலையே. வயிறு வேற வலியா இருக்கு ரொம்ப. ராதாம்மா, என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. என்ன ஆச்சுடி? கண்ணுல இருந்து கண்ணீரா வடிஞ்சிட்டே இருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு ராதா. ஒன்னும் இல்லம்மா. அம்மா, ஏடி என்னடி ஆச்சு? ராதா, 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 ஏ ராதா. ஐயோ ராதா, என்னாச்சுமா? ராதா எழுந்துரு. பூமிகா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ இப்படி இருக்கா? என்னாச்சுமா? ஐயோ அத்தை, எனக்கு ஒன்னும் ஓடல அத்தை. ராதா, ராதா எழுந்து. ராதா, ராதா, என்னாச்சுமா? என்னாச்சு உடம்புக்கு? ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணி. வயிறு வலிக்குதா? ஐயோ, ஒன்னும் இல்ல சரியா? இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், ஒன்னும் இருக்காது, புரியுதா? ராதா வேற உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சே, யாரும் ஒன்றும் பதிலும் சொல்ல மாட்டேங்காங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்ட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் சொல்ல மாட்டேங்காங்க.
அத்தை வேற ரொம்ப கறக்குதுன்னு வீட்லயே உட்காந்துட்டாங்க. இவர் வேற இன்னும் காணோம். என்ன செய்யணும் ஒன்றும் ஓட மாட்டேங்குது. ராதா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணவா என்னன்னு தெரியல. அவர் வேற என்ன சொல்றாரோ தெரியலையே. யாராச்சும் ஏதாவது ராதாக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு மனநிறைவோட அவருக்கு கால் பண்ணி சொல்லலாம் பிரச்சனைய. ஆனா டாக்டர் எதுவுமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம மட்டும் இங்க நின்றுட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த ராதா அப்படி நேற்று என்னதான் சாப்பிட்டா திடீர்னு வயிறு வலி வர்றதுக்கு? அவ அப்படி ஒன்றும் சாப்பிடலையே. ஏதாவது லேசா வயிறு வலியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் பிரச்சனையா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ராதா கூட வந்தவங்க நீங்களா? ஆமாங்க, நான் தான். நான் அவ அண்ணி வேணும் அவளுக்கு. அண்ணனோட ஒய்ஃப் தான். என்னன்னு சொல்லுங்க. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நல்லா இருக்காள்ல? அண்ணி வேணுமா? உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் வரல. என்னாச்சு? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஹஸ்பண்டை கொஞ்சம் வர சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா யாரும் இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் இருக்காங்க டாக்டர். ஆனா அவங்க யாரும் வரல. திடீர்னு தான் நீ காலையில அவ வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டா. அதோட தான் நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அத்தை வீட்டில தான் இருக்காங்க. இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏதாவது நீங்க சொல்லுங்க. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன். டாக்டர் அர்ஜென்ட்டா அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணுமா? நீங்க ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தவங்க கிட்டலாம் ரிப்போர்ட் எதுவுமே சொல்ல மாட்டோம். நான் அவங்க அண்ணி தானே. என்கிட்ட டாக்டர் சொல்ல தானே செய்யலாம். நர்ஸ் நீங்க கொஞ்சம் கேட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லலான்னு சொல்லுங்க. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்க. என்ன எதுன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. தேவையில்லாம என்கிட்ட இருந்து மூச்சை வாங்கிட்டு இருக்காதீங்க. கமலா கமலா யாருமா? இங்க கமலாங்கிற பேஷண்ட்டுக்கு யார் வந்திருக்கீங்க? சரியா போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ராதா ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இந்த விஷயத்த? அவர் மட்டும் கேட்டார்னா ஏதாவது கோவப்பட்டுற கூடாது. ஏற்கனவே அனு அண்ணி வீட்டுல ரொம்ப கோவம் தான் படுவாங்கன்ட்டு ராதா சொல்லிட்டு இருப்பா. அனு அக்கா வேற என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ராதா அவங்க வீட்டுல இருந்தாலாச்சும் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப நம்ம வீட்டுல வேற இருந்து ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது? இந்த சிஸ்டர் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டு போலாம்ல. ஒன்றும் சொல்லாம இப்படி சொன்னா, மொட்டையிலே இப்படி சொன்னா என்ன பண்றது? பேசாம நான் சக்திக்கே ஃபோன் பண்ணிடுறேன். அவர் வந்தாலாச்சும் ஏதாவது ஒரு இதா இருக்கும். அதுக்கப்புறம் வேணா ராதா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கிடலாம். என்னம்மா கால் பண்ணீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வரேன்ட்டாங்களா? இல்ல சிஸ்டர், இனிமே தான் கால் பண்ணா. என்னம்மா நீங்க பேஷண்ட்டை கொண்டு போட்டுட்டு இன்னும் கால் பண்ணல, அப்பம் கால் பண்ணல, இப்போ கால் பண்ணலன்ட்டு இருக்கீங்க. டக்குன்னு கால் பண்ணுங்கம்மா. டாக்டர் வேற அர்ஜென்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லைங்க, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏமா நோயாளிக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சாதான் நீங்க ஃபோன் பண்ணுவீங்களம்மா? இல்லைன்னா சொந்தக்காரங்க வரமாட்டாங்களா? அதுக்கு இல்ல. சரி நான் கால் பண்றேன் சிஸ்டர். இவங்களோட பெரிய தலைவலியா போச்சு. சீக்கிரமா கால் பண்ணுங்கம்மா. இவங்க ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு போறாங்க? நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கோம்னு கொஞ்சம் கூடவா புரிஞ்சுக்கிட முடியல. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டிய நான் தான் அண்ணின்னு சொல்லியாச்சுல. சக்திக்கு முதல்ல கால் பண்ணி வர சொல்லுவோம். அண்ணன் கிட்ட சொல்ல தானே செய்வாங்க எப்படினாலும்.